உங்ககிட்ட வரேன். வெற்றி செல்வன், இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம் என்னவா இருக்கு? குடியரசுத் தலைவர் ஒரு கருத்தை 14 கேள்விகளாக முன்வைத்து கேட்குறாரு உச்சநீதிமன்றத்திட்ட. அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய புள்ளி எங்கிருந்து வருது? இது மாநில உரிமை சம்பந்தமான ஒரு விஷயமா, அல்லது குடியரசுத் தலைவர் அவருக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் நகர்த்தி நிற்கிறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இல்லை, அதில் இரண்டு விஷயங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்பிட்டது போல் இது வந்து ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த வழக்கு குறித்தான எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் மறைமுகமாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாலிடிக்ஸ். பிரசிடென்ட் வந்துட்டு என்னென்னா, பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு அவங்களுக்கான கிளாஸ் வந்துட்டு இருக்கு. ஆர்டிக்கிள் அந்த 143(1) அவங்க வந்துட்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது கான்ஸ்டியூஷனில் சந்தேகம் இருக்குது, கொஸ்டின் ஆஃப் லாவில் ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ 14 கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த 14 கேள்வியில் ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழக்கை குறிப்பிட்டு கேட்கல, அப்படி ஒரு வழக்கை குறிப்பிட்டு கேட்கவும் முடியாது. ஸோ பிரசிடென்ட் வந்து இப்போ திடுது பண்ணி அவர் கேட்குறது என்னன்னு ரொம்ப முக்கியமான புள்ளி இல்லையா? ஒரு ஆளுநருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் கேள்வி கேட்கல, ஆனால் ஒரு நீதிமன்றம் கேள்வி கேட்கறதுன்றது சரியான புள்ளியான்றது அவருடைய அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளை ஆக முடியும். இதெல்லாம் ரொம்ப ஆழத்தில் பழசானதுங்க. அதாவது எந்த சாதாரண ஒரு சட்டம் படித்தவர்கள்லாம் இவ்வளவு யார் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சொல்ல என்ன சரி. என்னன்னா இவங்க கேட்டிருக்க இந்த 14 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் இருந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது, நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டாங்க. தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நீங்கள் இப்போ கேள்வி கேட்க முடியாது. அவர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லா இதுலையும் இருக்குது. அண்ட் தி அட்வைஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குங்கிறது ஆல்ரெடி தீர்வு பண்ணிட்டாங்க. அப்போ இதில் புதுசாக கேட்கலாம். இவங்க கேட்டக்கூடிய 14 கேள்வியில் புதிதாக ஒன்றுமே இல்லை. இவை அனைத்துமே பல வழக்குகளில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவாக விடை வழங்கிவிட்டது. இப்போ என்னென்ன வேற ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக இவங்க என்ன சாதிக்க விரும்புகிறாங்கன்னா, இந்த கடந்த அந்த கவர்னர் கேஸுக்கான ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க, அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வேற வழி மூலமாக இது ஆரம்பிக்கிறாங்க. இதுல அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் ஒரு மசோதா மேல முடிவெடுக்கிறதுக்கான கால வரம்பு பற்றியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்குதா? ஏன்னா இப்போ பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த ஒரு சபாநாயகர்களுடைய மாநாட்டில் நம்ம தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவும் இதே கேள்வி எழுப்புறாரு. அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுது. அப்படின்றப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வரம்பு நிர்ணயிக்கிறது, காலம் நிர்ணயிக்கிறது அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே இல்லாத பொழுது அதை எப்படி நீதிமன்றம் கொஸ்டின் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி வரும்ல? இல்ல, அரசியலமைப்புக்கு உட்பட்டது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் ஆல்ரெடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் ஜுடிஷியல் ரிவ்யூ லையபிள்னு சொல்லிட்டாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வழங்கும் போது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் செயல்படுகின்ற காலகட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த அதிகாரம் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குதா இல்லையாங்கிற கேள்விதான் மறைமுகமாக கேட்குறாங்க. அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் முடிவு செய்து விட்டது. அப்போ இது அந்த ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணி, இப்போ அந்த கவர்னர் வழக்கில் தீர்ப்பு வழங்கிட்டாங்க, அது டிஸ்மிஸ் ஆயிருச்சு. இப்போ ஒன்றும் வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக இந்த மூலம் கேட்க போகிறாங்க. இப்போ திருப்பியும் ஆர்குமெண்ட் நடக்கும், திருப்பியும் உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்ய போகுது. ஏன்னா ஆல்ரெடி அதை டிசைட் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அப்போ என்னன்னா, இந்த தேவையில்லாத ஒரு எக்ஸசைஸ் தான் நீங்கள் கொண்டு போய் முடிக்கிறீங்க இல்லையா? ரெண்டாவது, பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், அவர்களுக்கான இவ்வளோ காலத்துக்குள் நீங்கள் செயல்படணும் என்று சொல்வதற்கான ஒரு வரையறை அப்படிங்கிறது தேவை. ஒரு ஜனநாயக நாட்டில் அது தேவை இல்லைங்களா? அது ரொம்ப அடிப்படை விஷயம். இந்த கவர்னர் பதவியாக இருக்கட்டும், பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அவங்க ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் தான். நாடாளுமன்றம் அதை தீர்மானிக்குமா அல்லது நீதிமன்றம் தீர்மானிக்குமான்ற இடம் கேள்வி வரும்ல? இல்ல, அதான் மக்கள் பிரதிநிதி மீறி தான் இவங்க செயல்படுறாங்க. பிரச்சனை அதுதானே. நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட். நாடாளுமன்றம் டிசைட் பண்ணி நாடாளுமன்றம் தான் டிசைட் பண்ணணும். அதே போல தான் சட்டசபைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கணும். இல்ல, இப்போ இந்த இடத்துல 2 இடம் கேள்வி வருது. ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது சட்டமன்றத்தில் அப்படின்னும் பொழுது அதை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ கிடப்பில் போடுறாங்க அப்படின்னும் பொழுது இவங்க அந்த 3 மாதம் அல்லது 1 மாதத்துக்குள்ள அவங்க முடிவெடுக்கலைன்னா அது நிறைவேற்றப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படின்றப்போ சட்டமன்றம் என்ன தீர்மானங்கள் வேணுமெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்ற ஒரு புள்ளியில போய் நிற்கும் இல்லையா? அது இப்போ தமிழ்நாடு எங்களுக்கு தனியாக வாங்க, தனியாக பிரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கு ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுக்கலன்னா அது சட்டமாக்க முடியுமா? அது நிறைவேற்றப்பட்டதா அங்கீகரிக்க முடியுமான்ற கேள்வி வரும்ல? இல்லை, நிச்சயமா. அது பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறி நீங்கள் நிறைவேற்ற முடியாது. அது நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் இருக்கும். நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் நான் செல்லுபடியாக நான் சொல்லிடலாங்க. சரி, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சரி, அந்த வேட்டோ பவர் இருக்கு இல்லைங்களா, தனிநபராக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கு இல்லை. அதான் நீங்க சரி, அசம்பிளிக்கு அந்த பவர் இல்லைங்கிறீங்க. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி இருக்கக்கூடிய அவர்களுக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றால் நியமன பதில் இருக்கிறவங்க மட்டும் அந்த அதிகாரம் எப்படி வரும்? கான்ஸ்டியூஷன் அது கொடுத்துருக்கா? கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கவர்னர் நாம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய முறைமையிலேருந்து எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மன்னர் ஆட்சியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க அரசன் பேரில் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. மொனார்கி தான் அங்கே இருக்குது.
அப்ப மொனார்க்கியை பொறுத்த வரைக்கும் அரசரை வந்து சிம்பாலிக்கா வச்சுக்குவாங்க. அரசர் தான் அங்க இன்னைக்கு முப்படைக்கு தலைவராக இருப்பார். ஆனா அவர் கமெண்ட் கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா? அதேதான் நம்ம இன்னும் அதுக்கு இந்த நம்ம ரிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சிருக்கோம். அதோட அர்த்தம் என்னன்னா எல்லா பவர்ஸையும் அவங்க எடுத்துக்கலாங்களா? நிச்சயமாக மாநில அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டியது இருக்கு. இந்த வரவு குழு செயல்படுத்திக் கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை செய்வதற்கு நீதிமன்றம் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 356 இருக்கு இல்லைங்களா? நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாநில அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நாங்க வெளியே போறோம்னு ஒரு இது கொண்டு வராங்க, ஒரு சட்டசபை கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தலாம். ஒன்றிய அரசாங்கம் இருக்கு. ஏன்னா அது ஃபெயிலியர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் வருது இல்லைங்களா? அப்ப அந்த அதிகாரம் ஒன்றிய அரசு இருக்கு. அப்ப அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தனிநபருக்கு நீங்கள் கொடுக்க முடியாது, நியமன பதவிகளுக்கு கொடுக்க முடியாது. இவங்க கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற போது இது சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன். அது பிரசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் அதுக்கு உட்பட்டு வாழணும். இப்போ என்னன்னா இது பின்னாடி இவர்கள் இந்த பதவி வைத்துக்கொண்டு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் செய்கிறார்கள். அதான் பிரச்சனை. அப்ப யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு தங்களுக்கான எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். அப்ப அது சட்டத்துக்கு உட்பட்டு தானே பண்றாங்க. உங்க சட்டத்தை மீறி எந்த புள்ளியில பண்றாங்க? சட்டத்தை மீறி எதுவும் செய்யல. ஆனா என்னன்னா இவங்க 14 கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த 14 கேள்விகளுக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி கேஸ்ல இருந்து சமீபத்தில் கேஸ்ல வரைக்கும் எல்லா இடத்துல இதுக்கான பல்வேறு விடைகள் கொடுத்துட்டாங்க. அப்ப நீ புதுசா எதுவும் கேட்கலையே? புதுசா கேட்டா பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே சட்டமன்றம் பெரிதா அல்லது ஆளுநருடைய அதிகாரம் பெரிதா? பேரறிவாளன் விவகாரத்துல கூட சட்டமன்றம் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க. ஆனா ஆளுநர் இவங்க அது கேட்கல, இவங்க அங்கே போகவே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு புள்ளி வெற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாதுங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாதுங்கிறாங்க. பிரச்சனை அதுதான். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் நீங்க எங்களுக்கு ஆர்டர் போட முடியாது மறைமுக சொல்ல வராங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு கவர்னர் சார்ந்த பிரச்சனையா இல்ல, சுப்ரீம் கோர்ட் வெர்சஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற எடுக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு உத்தரவு தர முடியாது, இத்தனை நாளுக்கு கையெழுத்து போட்டு நீங்க எங்க சொல்ல முடியாதுன்னு மறைமுக சொல்ல வராங்க. அதுதான் கேட்கிறேன். இப்ப இந்த ஸ்டாண்டை வந்து நாடாளுமன்றம் தானே எடுக்க முடியும். நாடாளுமன்றம் அதாங்க இந்த ஸ்டாண்ட வந்து நாடாளுமன்றம் தான். ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி. வழக்கறிஞர் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள ஆளுநர் ஒரு மசோதா மேல இத்தனை காலத்திற்குள் தான் முடிவெடுக்கணும்னு இல்ல. அப்படி நீங்க அந்த சட்டத்துல திருத்தம் பண்றீங்கன்னா அது நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தானே. எப்படி ஜுடிஷியரிக்குள்ள பேசுறீங்க? அங்கதான் தப்பு பண்றீங்க. அது என்னன்னா 142ல வந்துட்டு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடி நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பேசுது. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அதிகாரம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் தனி அதிகாரம் இருக்கு, ஜுடிஷியரி தனி அதிகாரம் இருக்கு. இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் பண்ண முடியும். அவை அது சில இடைவெளிகள் இருக்கின்ற போது சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதான் 142. அந்த 142 தான் அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம், அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம், அது ஃபில் இந்த கேப்பை ஃபில் அப் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. விசாகா கேஸ் வந்து பார்த்து அந்த வருமானம் சொன்னாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் இந்தியாவிலேயே இல்ல. அவங்க தானே கொண்டு வந்தாங்க. விசாகா கமிட்டி அப்புறம் எப்படி வந்துச்சு? அந்த சட்டம் அவங்க கொண்டு வந்தது தானே. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டால் வரவேற்பு நிறைய சட்டமாக ஏற்றப்பட்டிருக்கு. சட்டத்துக்கு அவருக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷன் இப்படி தான் சொல்லுது. ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க குறிப்பிட்டது போல வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை, ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை, கவர்னருக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனை இன்டர்ப்ட் பண்ணிட்டு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது, சட்டம் இயற்றுகின்ற வழிமுறை இதுதான், அதில் கவர்னருடைய ரோல் இதுவெல்லாம் சொல்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல யூனியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்டேட்டோட பிரைவேட். ஸ்டேட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. அதுல ஒன்றிய அரசாங்கம் தலையிட முடியாது. அப்ப ஸ்டேட்டோட செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இன்டர்பிரட் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அதுல கவர்னரோட ரோல் இவ்வளவுதான், மாநில அரசாங்கத்தோட ரோல் இவ்வளவுதான், அசம்பிளியோட ரோல் இவ்வளவுதான் சொல்லிட்டாங்க.